நடிகை ஓவியா அவர்களுடைய ஒரு வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, விஜயினுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் இவங்க எப்படி விஜயினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ரூட் மாஃபியாவை உருவாக்கினார்கள் என்பதைத்தான் அந்த வீடியோ ஆணித்தரமாக நிறுவுகிறது. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இன்னைக்கு இந்த செய்தி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பல ஊடகங்களில் ஒரு செய்தி ஒன்று வருது. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை மானூர் புறங்காவல் நிலையத்தின் மீது ஒரு 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் பைக்கில் வெடிகுண்டு வீசியிருக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, ஒரு காவல் நிலையத்தின் மீது 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெடிகுண்டு வீசியிருக்கிறார்கள். இதை நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஜெகதீஷனுடைய இந்த ரூட் மாஃபியா கடந்த 3 வருடங்களாக இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் வழியாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த தனி மனித தவறுகள் இருக்கிறது அல்லவா, தனி மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள். ஒருத்தன் பகையினால் ஒருத்தனை வெட்டிட்டான், இல்லை இன்னொருத்தன் ஏதோ ஒரு விஷயத்தினால ஒருத்தனுடைய பணத்தை திருடிட்டான், இல்லை ஒரு காதல்னால் ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டான். இந்த மாதிரியான தனி மனித தவறுகளால் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் இருக்கிறது அல்லவா. இந்த சம்பவங்களை தமிழ்நாடு முழுமைக்கும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இந்த இன்ஸ்டாகிராம் ரீல் வழியாக இந்த ரூட் மாஃபியா, ஜெகதீஷனுடைய ரூட் மாஃபியா கனக்கச்சிதமாக பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரையும் கொண்டு சேர்த்தது. அதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி செய்தவர்கள் கூடுதலாக இன்னொரு செய்தியை சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க இப்படி தான் நடந்துட்டு இருக்குன்னு செய்யும்போது, அதே நேரத்தில் விஜய் நடித்த படங்களை பாருங்கள். கடந்த 2-3 வருடங்களாக ஒரு 5 வருடங்களாகவே எடுத்துக்கொள்ளுங்கள், விஜய் நடித்த படங்களில் அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நாயக பிம்பம். அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒரே புள்ளியில் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா. அதாவது விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இவற்றையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய நபராக அவருடைய ஒரு பிம்பம் திரையில் கட்டமைக்கப்படுகிறது. இதை பெரும்பாலான சின்னம் சிறுசுகள், இந்த இளைஞர் பருவத்தில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் இதை நம்ப ஆரம்பித்தார்கள். சரியா, அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ தான் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு நெல்லை மானூர் அப்படிங்கிற புறங்காவல் நிலையத்தில் 3 பேர் கொண்ட ஒரு மர்ம கும்பல் பைக்கில் குண்டு வீசியிருக்கிறாங்க இல்லையா. இப்போது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? இப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், 2-3 தினங்களாக தமிழ்நாட்டையே உலுக்கக்கூடிய அளவிற்கான, இப்போ கோயம்புத்தூரில் நடந்த சம்பவமாகட்டும், பல்வேறு சம்பவங்கள் மிகப்பெரிய அளவிலான அச்சத்தை